ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இந்த 40 நாள் தொடர் ஜெபத்திலே இந்த நல்ல நாளிலும் தெய்வ சமூகத்திலே இணையும்படியாக கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டி இருக்கிறார். சமீபத்திலும் தூரத்திலும் இந்த நேரத்தில் ஒரு மனமாய் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படி, ஒரு மனமாய் அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கும்படி மனிதர்களாகிய நமக்கு ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் நம்ம இருதயத்தை அப்படி தேவனுக்கு நேராக திருப்பி ஆமென் ஜெபிக்க விடாதபடி தடை பண்ணுகிற எல்லா அந்தகாரங்களை உடையணும். ஆமென். உலகத்தில் எல்லா வேலைகளையும் செய்ய சத்துரு விடுவான், ஆனால் ஜெபிக்கிறதற்கு மாத்திரம் விடமாட்டான். இன்னைக்கு என்ன தடை இருந்தாலும் ஆமென், உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு மனமாய் உங்களை தேவனுக்கு நேராக திருப்பணும். ஆமென். ஒரு மனமாய் கர்த்தருக்கு நேராக திருப்பணும். இந்த நாளிலே நாம் ஜெபிக்க ஜெபிக்க ஆமென் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல்களை காணப்போகிறோம். எஸ் ஜீசஸ். ஆமென். இன்னைக்கு அநேகரை கர்த்தர் அதிகாரப்படுத்துவா. ஆமென். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆமென் பரலோக பிரசன்னம் உங்களை நிறைத்து ஆவியானவர் உங்களை பலமாய் ஆட்கொள்ளுகிறதை காண்பீர்கள். ஆவியானவர் எங்கே உண்டோ, யார் ஆவியானவருக்கு இடம் கொடுப்பார்களோ, எந்த ஆத்துமா எல்லாம் ஆவியானவருடைய வல்லமைக்காக பிரசன்னத்திற்காக ஏங்கி நிற்குமோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு கர்த்தருடைய பிரசன்னம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தும், ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்தும், ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக மலைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ ஹல்லேலூயா. வல்லமையுள்ள தேவன் முழங்குகிறார். இதோ பூமி அவருக்கு முன்பாக உருகி போகிறது. ஆமென் ஆமென் ஆமென். எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்பதாக மடங்குகிறார்கள். ரிகபரதன சந்துராத ரகசியாத்தனரா. அல்லேலூயா. அப்படி சொல்லுவோம், ஆண்டவரே என் ஆவி ஆத்துமா சரீரத்தோட கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நல்ல நாளில் உங்க கல்வாரி பிரசன்னத்துக்குள்ள வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உங்க கல்வாரி பிரசன்னத்துக்குள்ள வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உடைய ரத்தம் எங்கள் மீது உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை விழுவதாக. ஜெபிக்கும் போதே ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய ரத்தம் விழுவதாக. ஜெபிக்கும் போதே ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கால்களிலும் கர்த்தருடைய ரத்தம் தொளிக்கப்படுவதாக. ஜெபிக்கும் போதே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆமென் ஆமென் தொளிக்கப்படட்டும், தொளிக்கப்படட்டும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா உங்க ரத்தத்திற்குள்ள எங்களை தருகிற ஆண்டவரே. சத்துருவை முறியடிக்கிற கர்த்தருடைய ரத்தத்துக்குள்ள எங்களை தருகிறோம். பிசாசுகளை துரத்துகிற தேவனுடைய ரத்தத்துக்குள்ள எங்களை தருகிறோம். விழுந்து போன கிரியைகளை அதம் பண்ணுகிற கர்த்தருடைய ரத்தத்துக்குள்ள எங்களை தருகிறோம். உம்முடைய ரத்தம் எங்களுடைய நீதி ஆண்டவரே. உங்க ரத்தம் எங்க நீதி ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இந்த நாளிலே பொல்லாங்கனை ஜெயிக்க போகிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இந்த நாளிலே பொல்லாங்கனை ஜெயிக்க போகிறோம். எனவே இந்த ஜெபத்தின் துவக்க நேரத்தில் ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ரத்தம் தான் நமக்காக யுத்தம் செய்ய போகிறது. கர்த்தருடைய ரத்தம் தான் நமக்காக பரிந்து பேச போகிறது. கர்த்தருடைய ரத்தம் தான் உங்க சத்துருக்களோடு வழக்காட போகிறது. உங்களை மறைத்து கர்த்தர் வெளிப்படுகிறார். ஜெபிக்கிற ஆத்துமாவே உன்னை மறைத்து தேவன் வெளிப்படுகிறார். ஆமே. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஆத்துமாவே உன்னை மறைத்து கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுகிறார். ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை கிரியை செய்வதாக. உலகம் மாமிசம் பிசாசை ஜெயித்த ரத்தம், உலகம் மாமிசம் பிசாசை ஜெயித்த ரத்தம், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த ரத்தம். ரிகாலா ஷகரமனா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. ஆமென் 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 ஆமென். ஆவியானவர் அநேகரை தம்முடைய நாமத்திற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் பாதாளத்தின் வல்லமைகள் மேற்கொள்ளாது, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. ஏனென்றால் கர்த்தருடைய இரத்தம் உலக மாமிசம் பிசாசை மரணத்தை பாதாளத்தை ஜெயித்த இரத்தம், பாதாளத்தை ஜெயித்த இரத்தம், பாதாள வல்லமைகளை ஜெயித்த இரத்தம், அசுத்த வல்லமைகளை ஜெயித்த இரத்தம், பிசாசுகளை ஜெயித்த இரத்தம், அந்தகாரங்களை ஜெயித்த இரத்தம், எதிரியான சத்துருவை வீழ்த்தின கர்த்தருடைய இரத்தம்
எல்லாரும் கர்த்தருடைய இரத்தத்துக்குள்ள உங்களை தாழ்த்தி உங்க விசுவாசத்தினாலே இன்றைக்கு பெரிய காரியங்கள் நடக்கிறது சகோதரி. உங்க விசுவாசத்தினாலே கர்த்தர் மலை போல இருக்கிற சில காரியங்களை பெயர்த்தி போடுகிறார். ஆமென். கர்த்தர் மேலும் அவருடைய இரத்தத்தின் மேல நீங்க வைத்திருக்கிற விசுவாசம் அளவில்லாத தேவ மகிமையை இன்றைக்கு வெளிப்படுத்தும். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆமென் 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 சொல்லுங்க. என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் வீட்டை ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தர் எனக்கு தந்த விளை நிலங்களை ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தர் எனக்கு தந்த பிஸ்னஸை ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தர் எனக்கு தந்த எல்லாவற்றையும் கர்த்தருடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தர் எனக்கு தந்த சபையை கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இரத்தத்துக்குள்ள ஆமென் ஒவ்வொரு விசுவாசிகளையும் குடும்பத்தையும் என் ஆண்டவருடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். கெத்சமனே முதல் கொல்கதா மேடு மட்டும் எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம். ஆமென். கல்வாரி அன்பே, உம்முடைய பரிசுத்த பாதத்துல வந்து நிற்கிறோம். கல்வாரியிலிருந்து வடிகிற ஒவ்வொரு துளி ரத்தமும் எங்கள் மீது விழுகிறபடியா ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல உம்முடைய ரத்தத்தினாலே முத்திரை செய்கிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ரத்தம் எங்களை முத்திரிக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய ரத்தம் எங்களை அதிகாரப்படுத்துகிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் பரிசுத்தமாக்கப்படுகிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ரிகபலதரல ஷகலரனா ரிகபரபலவ சம்துராதரக சியாத்தனரோ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா வியாதிகளும் மறைந்து போகிறது. அவருடைய இரத்தத்தினால் வியாதிகள் மறைந்து போகிறது. ஆமென். எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் இன்றைக்கும் அவருடைய இரத்தத்தினாலே சுகம் வெளிப்படுகிறது. ஆமென். அவருடைய தழும்புகளால் சுகமாக்கப்படுகிறார். ஓ, இன்றைக்கு தேவ கல்வாரிக்கு முன்பதாக யார் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய தழும்புள்ள கரத்தினாலே சுகமாக்கப்படுகிறார்கள். ஆமென். பலவீனப்பட்டவர்களை இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. பலவீனப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தருடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. அவருடைய தழும்புகளினால் ஒரு சுகம் வெளிப்படுகிறது. அவருடைய தழும்புள்ள கரம் உனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. நீ சுகமாய் வாழும்படியாக அவர் தழும்புகளை ஏற்றார். நீ பலவீனனாய் இராதபடி பலனுள்ளவனாய் மாறும்படி உங்க வியாதிகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் தமது சிலுவையிலே கர்த்தர் சுமந்தார். அவரை விசுவாசிக்க விசுவாசிக்க கல்வாரி மகிமை நிரப்புகிறது. அவரை விசுவாசிக்க விசுவாசிக்க கல்வாரி மகிமை நிரப்புகிறது. சில சிறு பிள்ளைகளை கர்த்தருடைய கரம் தொடுகிறது. சிறு பிள்ளைகளை கர்த்தருடைய கரம் தொடுகிறது. வியாதியை கொண்டு வந்து மருத்துவ காவலில் வைத்திருக்கிற பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழித்து அவருடைய இரத்தத்தை சில சிறு பிள்ளை மேல ஊற்றுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். ஜெபிங்க ஜெபிங்க. கரங்களை தட்டி லௌடமன சந்துராத ரகசியா. கர்த்தர் இரத்தத்தினாலே முத்திரை செய்கிறவர், இரத்தத்தினாலே சுகமாக்குகிறவர். அவருடைய இரத்தம் அவருடைய இரத்தம் அவருடைய தழும்புகளில் இருந்து காயங்களில் இருந்து வடிகிற ஒவ்வொரு துளி இரத்தமும் இதோ இதோ தமது ஜனத்தின் மேல படுக்கையா இருக்கிறவர்கள் மேல கர்த்தருடைய இரத்தம் ஊற்றப்படுகிறது. உன் படுக்கையை கர்த்தர் மாற்றி போடுகிறார். உன் வியாதிகளை மறைய பண்ணுகிறார். ஆமென். அநேக நாட்களாய் போராடி கொண்டிருக்கிற அந்த பலவீனம், அநேக நாட்களாய் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் வேதனைகளும் இந்த நாளில மறைந்து போகிறது, மறைந்து போகிறது. அப்படி இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. தடைகளை உடைக்கப்படுகிறது, தடைகள் உடைக்கப்படுகிறது. ஆமென் ஆமென் ஆமென். வெள்ளம் போல சத்துரு உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்றாலும் ஆவியானவர் தாமே ஜெயக்கொடி ஏற்றுகிறார். ஆவியானவர் தாமே ஜெயக்கொடி ஏற்றுகிறார். இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, கர்த்தருடையது. நீங்க அவருடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்க ஆமென். அவருடைய நீதி உங்களுக்காக வெளிப்படுகிறது. அவர் கர்த்தர் தமது நீதியை சமீபிக்க பண்ணுகிறார். இதோ என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமா இருக்கிறது இல்லை. ஆமென். உனக்கு சமீபமா என் நீதியை வெளிப்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆத்துமாவே, தேவ நீதிக்காக, தேவ கிரியைகளுக்காக, கர்த்தருடைய கரத்தின் வல்லமைக்காக ஆமென் வாஞ்சையோடு ஜெபிங்க, வாஞ்சையோடு ஜெபிங்க. ஓ ரகபரதல ரஷிகலரனோ. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுவே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுவே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம்,
உம் வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக, கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம். ஹல்லேலூயா. ரிகலதரலஷே, உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எரிகோவின் மதில்கள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். எரிகோவின் மதில்கள் எல்லாம், விசுவாசத்தோடு நில்லுங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க முன்னாடி நிற்கிற எரிகோ மதில்களை கர்த்தர் உடைத்தெறிகிறார் என்கிற விசுவாசத்தோடு நில்லுங்க. நீங்க விசுவாசம் இல்லாம ஜெபிக்க வேண்டாம். கர்த்தருடைய இரத்தம் உங்க பலகீனத்தை மாற்றுகிறது என்கிற விசுவாசத்தோடு, கர்த்தருடைய இரத்தம் உங்க வியாதிகளை மறைய பண்ணுகிறது என்கிற விசுவாசத்தோடு, கர்த்தருடைய இரத்தம் ஆமென் திரும்பவும் உயிர்ப்பிக்கிறது என்கிற விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. சத்தம் உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஒவ்வொரு வாழ்க்கைகளும் மறுரூபமாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கைகளும் மறுரூபமாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். எத்தனை வருடமா இருக்கிற பிரச்சனையா இருந்தாலும் இந்த ஒரே நாளையில மாற்றத்தை பார்க்கட்டும். எத்தனை வருடமாய் அவர்களை அமிழ்த்து கொண்டிருக்கிற வியாதியா இருக்கட்டும், கடனா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், ஆமென் பிள்ளைகளுடைய காரியமா இருக்கட்டும், ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை நீ சொல்லும் போது, நீ சொல்லும் போது எல்லாம் மாறி போகும், எல்லாம் மாறி போகும். அவருடைய வார்த்தைக்கு சகலமும் அடிபணியுமே. காற்றும் கடலும் வானமும் பூமியுமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிபணியுமே. ஆண்டவரே சொல்லுங்க அப்பா, ஒவ்வொரு குடும்பத்துக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை புறப்படுவதாக. வாலிப பிள்ளைகளை விடுவிக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை புறப்படுவதாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் கட்டப்படும்படி, பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்படுவதாக. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முதிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. கர்த்தர் தமது வல்லமை உள்ள சத்தத்தை உனக்கு நேராக தொனிக்க பண்ணுகிறார், உனக்கு நேராக தொனிக்க பண்ணுகிறார். இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை உள்ள சத்தம் இதோ குடும்பத்துக்கு நேராக தொனிக்கிறது. சில தடைகளை உடைத்தெறிகிறார், சில கட்டுகளை முறித்தெறிகிறார், சில வலு சர்ப்பத்தின் தலைகளை அடித்து நொறுக்குகிறார்.
ரகதமோ ஷகலரதன திக்கவரவலவோ சம்துரதனரசியா ரிக்கவல் பௌடமனோ ரிகவலவோ சம்துராதனரா. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்க குடும்பத்துக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. எல்லா எரிக மதில்களும் உடைந்து விழுகும். ஆமென் ஆமென். எல்லா யோர்தான் போன்ற தடைகளும் விலகி போகும். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்துரு தங்களுக்குள்ள வெட்டுண்டு மடிந்து போவான். உனக்கு விரோதமாய் இருக்கிற பிசாசுகள் தங்களுக்குள்ளே ஆமென் அழிந்து போகும். ரிகபல ஷகலரா. நல்ல கரங்களை தட்டி இப்போ தேவை உங்க விசுவாசமும் உங்க ஜெபமும், உங்க விசுவாசமும் உங்க ஜெபமும். கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் செய்கிறார். என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு ஜெபி ஆத்துமாவே, ஜெபி ஆத்துமாவே. ரகபல ரதல ரஷே ரிகபல ரப்தன ரகசியாத்துனரோ ரிஹந்தராதனரா. மரித்து நாட்கள் ஆகிய அந்த லாசருவே, கல்லறைக்கு உள்ளாயிருந்த லாசருவே, லாசருவே வெளியே வா என்று கர்த்தருடைய உரத்த சத்தம் தொனித்த போது அவன் அழுகி கொண்டிருந்த அவயங்கள் எல்லாம் புது பலனையும் புது ஜீவனையும் அவன் பெற்று மறுரூபமாக்கப்பட்டு புதிதாய் வெளியிலே புறப்பட்டு வந்தது போல எத்தனை நாட்கள் ஆகட்டும், எத்தனை வருடமாகட்டும், இதோ கர்த்தர் உனக்கு நேராக தமது வார்த்தைகளை அனுப்புகிறார். விடுவிக்கப்படுகிறாய். உன் வாழ்க்கை காட்டப்படுகிறது. விழுந்து போன உன்னை திரும்பவும் கர்த்தர் உயிர்ப்பித்து எடுப்பித்து கட்டுகிறார். ரகபலஷா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் கட்டப்படுகிறது. பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்கு விரோதமாய், படிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகாரங்கள் இந்த ராத்திரி வேளையிலே செயல்படாமல் செயலற்று அழிந்து போகிறது. இதோ உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தர் தமது வார்த்தைகளை அனுப்புகிறார். அவருடைய வார்த்தைகள் இதோ இதோ பெரும் காற்றிலும் புயல் காற்றிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமையாய் வெளிப்பட்டு வருகிறது. ரிகபரவலவோ ஷபரவலதரா ரிகபல் பௌடமன சைதர்க்கே ரிகபல் பௌடமன ரகதல் கக்கே ஷகதல் கேரமனோ ரிகபலவோ ரப்துரோதனா. அல்லேலூயா. பேசு ஆத்துமாவே, பேசு பேசு. ஆமென் ஆமென். உன் நாவிலே கர்த்தர் அதிகாரத்தை தந்து கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்தை கட்டும்படியான அதிகாரம், உன் ஆமென் உங்களுக்கு விரோதமா இருக்கிற பிசாசுகளை அழிக்கும்படியான அதிகாரத்தை கர்த்தர் உங்க மேல வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். சத்த உயர்த்தி பேச துவங்குங்க, சத்த உயர்த்தி ஜெபிக்க துவங்குங்க. ஆமென். ராத்திரிகளிலே போராடுகிற அசுத்த வல்லமைகள், தூங்க விடாதபடி உன்னை நெருக்குகிற அந்தகாரங்கள், உனக்கு விரோதமாய் ஏவப்படுகிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் அதம் பண்ணி போடும்படியாக உன்னை அதிகாரப்படுத்துகிறார், அதிகாரப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாம் அந்தகாரங்களும் அழிந்து போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா அசுத்த வல்லமைகள் அழிந்து போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதிகாரத்தை வைக்கிறார், அதிகாரத்தை வைக்கிறார். ஓ ரக்கபரபலவ ஷபரபலதரா ரிஹந்து ரோதல் கடனமனத ரகசியாத்துனரோ ரிகபா பாபா 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 லரலதே ரிகபரபலவ ஷம்துரேத ரகசியாத்துனரா. எந்த காரியத்தை கண்டு பின்னிட்டு போகாதபடி எதிர்த்து நிற்கத்தக்கதான ஒரு அதிகாரம் இன்றைக்கு வைக்கப்படுகிறது. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இந்த போராட்டம் உன்னை அதிகாரப்படுத்தும்படியாக, இந்த பிரச்சனை உன்னை அதிகாரப்படுத்தும்படியாக, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கிற பிசாசுகளின் மேல கர்த்தர் அதிகாரத்தை தருகிற. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. அந்தகாரமே என் குடும்பத்துக்குள்ள இருக்க உனக்கு அதிகாரம் இல்லை, இப்போ வெளியில போ. என் பிள்ளைகளை விட்டு கையை எடுன்னு சொல்லுங்க. ஆமென் ஆமென். என் பிள்ளைகளை தொட உனக்கு அதிகாரம் இல்ல. கர்த்தருடைய ரத்தத்தை கொண்டு என் பிள்ளைகளை மீட்டெடுக்கிறேன். தேவனுடைய ரத்தத்தை கொண்டு என் குடும்பத்தை மீட்டெடுக்கிறேன். ஹல்லேலூயா. பேசு பேசு. உன் சத்துருக்களோடு ஒளிமுக வாசலில பேசு. உன் சத்துருக்களோடு திறப்பில நின்று பேசு. இதோ கர்த்தருடைய நீதி உன்னுடைய நீதியாக்கப்படுகிறது. கர்த்தருடைய ரத்தம் உனக்காக பரிந்து பேசுகிறது. கர்த்தர் தமது ரத்தத்தினால் உன்னை மறைக்கிறார். சத்துரு தொடாதபடி சத்துருவின் மேல அதிகாரத்தையும், சத்துருவின் மேல அதிகாரத்தையும், ஆமே சத்துருவை அடக்கத்தக்கதாக நாவிலே வல்லமையும் கர்த்தர் வைக்கிறார்.
ரிகபரபரபலபோ ஷபரபலதரா ரிகபரபலபோ ஷபரகத்தோரகந்தரபா ரிகபரபலபோ ஷபரபலபலபா ரிகபரபரபலபலபோ ரக்கபரதனா ரிகபல் பௌடமனோ ரக்கம் தாரகடா ரிகபலபோ சந்துரோதர் கனரகசியாத்துனரா ரிகபரபலபோ ஷபலதரா ரிகமாமனதல ரகமனா ரிகமோ ரெதிலிசே கலதிரமனா ரிகபல் பௌடபரதரகப்சே ரிகபரபலபோ ஷபலதரா ரிகலடே ரெலதேசே ஹமனரா அடிபணிகிறது அடிபணிகிறது. இப்ப ஜெபித்து கொண்டிருக்கிற சிலருடைய வாழ்க்கையில ஆமென் சில சத்துருக்கள் அடிபணிகிறது. உனக்கு இப்ப அடிபணிந்து நிற்கிறது. அது கெர்ச்சித்து நின்ற சில போராட்டங்கள் இப்போ உனக்கு அடிபணிகிறது. அல்லேலூயா. உன்னை பயமுறுத்தி கொண்டிருந்த சில சூழ்நிலைகள் உனக்கு மடங்கி போகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. என்னமாய் முடியுமோ இந்த காரியம் எப்படி நடக்குமோ என்று நீ திகைத்து கொண்டிருந்த இந்த சூழ்நிலை உனக்கு அடிபணிகிறது சகோதரா. உனக்கு அடிபணிந்து போகிறது. ஹalleluya. கர்த்தர் அடிபணிய வைக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் அதை செய்கிறது. ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உனக்கு முன் நின்று உன் சத்துருக்களை அடிபணிய பண்ணி கொண்டிருக்கிறார். இப்ப யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். எல்லாரும் கரங்களை தட்டி உன்னதமானவருடைய நாமத்தை உயர்த்த துவங்குங்க. கர்த்தர் யுத்தம் செய்கிறார். ஆமென். சகலமும் அவர் காலின் கீழே மடங்கி விழுகிறது. இதோ ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் சகலவற்றையும் தமது காலின் கீழே மடங்க பண்ணுகிறார். ரிகபரபலபோ ஷபரபரபலபா ரிகம் தோலதலரலரதனரா. சத்துருக்களை வீழ்த்துகிறதான இந்த ஜெப நாட்களிலே சத்துருக்களை வீழ்த்துகிறதான இந்த ஜெப நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையில அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தர் வைக்கிறார். பிசாசுகள் மேல அதிகாரம். ஆமென் ஆமென் ஆமென். மரணத்தின் கிரியைகள் மேல அதிகாரம். செத்த ஆவிகள் மேல அதிகாரம். பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகள் மேல அதிகாரம். ஆமென். இனி அது எழும்ப முடியாது. அதை தலைகளை அடித்து நொறுக்கத்தக்கதாக பலத்தினால் இடை கட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றி அதிகாரப்படுத்துகிறார். ரிகபரபலபோ ஷபரபலதரா ரி ரம்தநாதரகசியாத்துனரோ ரிகபல் கப்துராதரகம் செய்தனா ரிகபல் பௌரமனா ரி ரச்சஸ் கைடக ரகதானோ ரிகா லௌடே ரெதெலே கெரே மலதானா ரிகபரபலபோ ஷபரபலபலபா உடபரபலபோ ரெக்கபரபலபா ரக்கதேலே சகலேதானா. ஓ இயேசு வந்து நின்ற போது பிசாசுகள் பதில் பேசாமல் ஓடினது. அல்லேலூயா. இயேசு வந்து நின்றபோது பிசாசுகள் அலறிக்கொண்டு வெளியேறினது. அல்லேலூயா. அவர் யார் என்று அறிந்திருந்தபடியினாலே பதில் பேசாமல் புறப்பட்டது. இதோ இதோ அவைகள் தங்களுடைய கிரியைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறுகிறது. தங்களுடைய பலவீனங்களை எடுத்துக்கொண்டு வெளியேறுகிறது. பிசாசு தங்கள் அசுத்தங்களை எடுத்துக்கொண்டு வெளியேறுகிறது. ரிகபாபாலாரா எவைகளை கெடுத்துக் கொண்டிருந்ததோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வெளியேறுகிறது. இனி இருக்க முடியாது. இனி பிசாசு இருக்க முடியாது. இனி அந்தகாரம் இருக்க முடியாது. இனி உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா சத்துரு போராட முடியாது. இன்றைக்கு முடி உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு முடி உண்டாகிறது. இப்பொழுது வெளியேறு. ரீ லௌடமன சத்துராதனரா உரகவவவவலரதலா ரிகபரபரபலபலபலப ஷபரபரபரபலபலப ரிகபரபரபலப ஷபரபரபலப. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலே யுத்தம் பண்ணுகிறேன். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் கர்த்தருடைய ஆவியானவராலே யுத்தம் பண்ணுகிறேன். சொல்லு சொல்லு சொல்லு. ஆமென் ஆமென். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயிக்கிறேன். பொல்லாங்கனை ஜெயிக்கிறேன். என் குடும்பத்திற்கு விரோதமா பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கிற பொல்லாங்கனை இப்போ நான் ஜெயிக்கிறேன். இப்போ அவன் தலையை நசுக்குகிறேன். இப்போ அவனுடைய கிரியைகளை அழிக்கிறேன். ரிகா பாபா லதரா மனரலா ரிகா மாமா லஷிகரதலரா ரிபா பாபா பாபா பாபா. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். இயேசு என்கிற நாமத்தில் இருக்கிற வல்லமை, இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிற அதிகாரம், கர்த்தருடைய கல்வாரியில் இருக்கிற ஜீவன் இப்பொழுது வெளிப்படுவதாக குடும்பங்களிலே சபையிலே விசுவாசிகள் மேல தேவ வல்லமை அளவில்லாமல் புறப்படுகிறது. திரும்பி பார்க்காமல் சில
துரத்துகிறா. கர்த்தருடைய ஆவியானவர் துரத்தும்படியாய் ஜெயக்கொடி ஏற்றுகிறார். ரிகபல் வௌடமனோ ரௌட ஷெகெலெதெரா லௌடஹம் தோரதனரா ரீ ரச்சஸ் கைடக ரகதானோ ரீ லௌடமனோ ரப்தோ ரகத்தியாத்தனரா. இதற்காக தான் கர்த்தருனை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பிசாசுகளை துரத்தும்படியாக கர்த்தருனை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் இதோ சர்ப்பங்களை எடுப்பார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. என் நாமத்தினாலே வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குவார்கள். என் நாமத்தினாலே வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குவார்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அடிக்கடி உன்னை நெருக்குகிற சத்துரு, உன் பரிசுத்தத்தை குலைக்கும்படி பாவ சிந்தைகளை உள்ள கொண்டு வருகிற சத்துரு கடிந்துகொள், கடிந்துகொள். இனி நீ என்ன தொட உனக்கு அதிகாரம் இல்லை. சொல்லு சகோதரா, சொல்லு சொல்லு. ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குள்ள பாவ சிந்தனைகளை கொண்டு வந்து சத்துரு உனக்குள்ள உட்புக பிரயாசப்படுகிறான். ஆனா கர்த்தரோ இன்றைக்கு உன்னை பரிசுத்தமாக்கி அந்த பிசாசுகளை துரத்தும்படியான ஒரு அதிகாரத்தையும் அந்த சத்துருவை ஜெயிக்கும்படியான ஒரு அதிகாரத்தையும் உன் மீது வைக்கிறா, உன் மீது வைக்கிறா. ஓ ஹalleluya. இந்த ராத்திரி நேரத்திலே சத்துரு போட்ட திட்டங்கள் எல்லாம் அபத்தமாய் போவதாக. இந்த ராத்திரி நேரத்திலே சத்துரு வைத்த கண்ணிகள் எல்லாம் தெரிப்புண்டு போவதாக. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே பேசுகிறோம். இதோ சத்துரு வைத்த மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணிகள் எல்லாம் கர்த்தருடைய அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவதாக. பிள்ளைகளுக்கு விரோதமாக, பள்ளிகளுக்கு போகிற ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஆமே படிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு மறைவா எங்க கண்ணிகளை வைத்தானோ அது இப்பொழுதே எறிவதாக, அது இப்பொழுதே எறிவதாக. வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு வைத்த கண்ணிகள் எல்லாம் இப்பொழுதே எறிவதாக. ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறேன். ரீ கபரபலபோ ஷபரபலதரா. Yes, Jesus, 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 Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Ralada malada rakara shegala. Amen, amen. ஜெபத்தின் வல்லமை நுகங்களை முறித்து சாம்பலாக்குகிறது. ஜெபத்தின் வல்லமை நுகங்களை முறித்து சாம்பலாக்குகிறது. ரிகபரபலவோ ஷபலதரா ரச்சம் தர்கடரமன தரகசியாத்தனரோ. Hallelujah, 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 hallelujah. Jesus, 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 Jesus. Hallelujah, 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 hallelujah. சாத்தானை துரத்திடும் வல்லமை, அவனை மின்னலை போல் விழச் செய்யும் வல்லமை. சாத்தானை துரத்திடும் வல்லமை, அவனை மின்னலை போல் விழச் செய்யும் வல்லமை. பாவங்களை போக்கி சாபங்களை நீக்கி பரலோக வல்லமை இறங்கட்டுமே. பாவங்களை போக்கி சாபங்களை நீக்கி பரலோக வல்லமை இறங்கட்டுமே. பாவங்களை போக்கி சாபங்களை நீக்கி பரலோக வல்லமை இறங்கட்டுமே. ஹalleluya. Oh, hallelujah. வானமண்டல பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகிடும் நேரமே, ஆமென். ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தின் வல்லமை நுகங்களை முறித்து சாம்பலாக்கிடும். ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தின் வல்லமை நுகங்களை முறித்து சாம்பலாக்கிடும். ஹalleluya. ஓ ஹalleluya. ஆவில நிறைந்து ஜெபிங்க.
யாரும் மாம்சத்துல ஜெபிக்க வேண்டாம். உனக்கு இருக்கிற பலத்தோடு ஆவியானவருக்கு மாத்திரம் இடம் கொடுங்க. அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருடைய இரத்தத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய பரிசுத்தத்துக்கு உங்களை தாழ்த்தி ஆமென் உங்களை கொண்டு அவர் கிரியை செய்யும்படியாக வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை செய்யும்படியாக பரலோக வல்லமை வெளிப்படுவதாக, பரலோக வல்லமை வெளிப்படுவதாக. எங்களுடைய பலமோ எங்களுடைய நீதியோ எங்களுடைய சுயமோ அல்ல ஆவியானவரே. பரலோகம் திறந்து வல்லமை வெளிப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமீபத்திலும் தூரத்திலும் ஆயிரம் ஆயிரமா கர்த்தருடைய வல்லமை ஆயிரம் ஆயிரமா இருக்கிற இஸ்ரவேலர்கள் இடத்தில் திரும்புகிற கர்த்தாவே எழுந்தருளும். உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும். உம்முடைய கரத்தின் வல்லமையை விளங்க பண்ணும். உம்முடைய ஜனத்தின் மேல, ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல, குடும்பங்கள் மேல, வாலிப பிள்ளைகள் மேல, முதியோர் மேல, வயோதிபர்கள் மேல கர்த்தருடைய வல்லமை ஊடுருவி பாய்வதாக. பிசாசுகள் அழியட்டும், வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓ ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தின் வல்லமை முகங்களை முறித்து சாம்பலாக்கிடும். ஜெபத்தின் வல்லமை இது இப்போ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நேரம். நீங்க இப்ப ஜெபிங்க. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து சாத்தானை தூரத்திடும் வல்லமை, அவனை மின்னலை போல் வீழச் செய்யும் வல்லமை. சாத்தானை தூரத்திடும் வல்லமை, அவனை மின்னலை போல் வீழச் செய்யும் வல்லமை. பாவங்கள் போக்கி பரலோக வல்லமை இறங்கட்டுமே. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பரலோக வல்லமை இறங்கட்டுமே. அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. வனமண்டல பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகிடும் நேரமே. வானமண்டல பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகிடும் நேரமே. ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தின் வல்லமை முகங்களை முறித்து சாம்பலாக்கிடும். ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தின் வல்லமை முகங்களை முறித்து சாம்பலாக்கிடும். ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தின் வல்லமை. ஆமென். ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தின் வல்லமை முகங்களை முறித்து. அல்லேலூயா. இப்ப எல்லாரும் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க துவங்குவோம். அப்படி அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க துவங்குங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுத்து சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு போராட துவங்குங்க. ஆவியானவர் கிரியை செய்கிறார். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க பரலோக வல்லமை பூமியில வெளிப்படுகிறது. ஆமென். பூமியில இருந்து ஜெபம் உயர உயர பரலோகத்தில் இருந்து கர்த்தருடைய வல்லமை பூமியை நோக்கி புறப்பட்டு வருகிறது. ஓ நீ எந்த இடத்திலிருந்து ஜெபிக்கிறாயோ, நீ ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய அக்கினி வல்லமை அதே இடத்தை நிரப்புகிறது. நீங்க இங்க ஜெபிக்க ஜெபிக்க தூரத்தில் இருக்கிற உங்க பிள்ளைகள் மேல கர்த்தருடைய வல்லமை நிரப்புகிறது. ஓ ஹalleluya, ஹalleluya. சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தெய்வம் நீங்க உங்க பிள்ளைகளை பார்க்காவிட்டாலும் தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய கண்கள் இப்போது நோக்குகிறது. தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய கண்கள் இப்போது நோக்குகிறது. பரலோக வல்லமை தொடுவதாக. ரிகபல ஷகனா கபரலோக அக்கினி தொடுவதாக. ரிகபரவலவஷ பரலோக பரிசுத்த மகிமை தொடுவதாக. சிங்காசனத்தின் வல்லமை தொடுகிறது. ஆணிமைந்த கரத்தில் இருக்கிற வல்லமை தொடுகிறது. இயேசு என்கிற நாமத்தில் இருக்கிற வல்லமை ஆமென் இப்பொழுது இப்பொழுது நிரப்புகிறது நிரப்புகிறது நிரப்புகிறது. ரிகபரவலவ ஷபரவலவ சிலருடைய வாழ்க்கைகளை கர்த்தர் மறுரூபமாக்குகிறார். கர்த்தர் வாழ்க்கையை புரட்டி போடுகிறார். உன் நினைவு அல்ல என் நினைவு, உன் வழி அல்ல என் நினைவு. ஆமென். வானத்துக்கு பூமிக்கு அவ்வளவு உயரமா அவ்வளவு உயரமா உன் நினைவுகளை காட்டிலும் உன்னுடைய சிந்தைகளை காட்டிலும் உன் நீ வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாய்
ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தின் வல்லமை நுகங்களை முறித்து சாம்பலாக்கிடும். ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தின் விசுவாசத்தோடு ஆமென் 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 ஆமென். சிங்கத்தின் மேல் நடந்திடும் வல்லமை, வலு சர்ப்பங்களை மீதித்திடும் வல்லமை. சிங்கத்தின் மேல் நடந்திடும் வல்லமை, வலு சர்ப்பங்களை மீதித்திடும் வல்லமை. எத்தனான என்னையே உத்தமனாய் மாற்றி சித்தம் செய்யும் வல்லமை இறங்கட்டுமே. எத்தனான என்னையே உத்தமனாய் மாற்றி சித்தம் செய்யும் வல்லமை இறங்கட்டுமே. எத்தனான என்னையே ரகலதரை பலஷனே. ஹalleluya glory, hallelujah, oh hallelujah. வானமண்டல பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகிடும் நேரமே. வானமண்டல பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகிடும் நேரமே. ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தின் வல்லமை ரிகலதரலஷேஹாமே. ஜெபத்தின் வல்லமை ஓ ரிகவரவரவரவோ சந்துராதனரா ரிகமாமனதலலஷிகமாமரதலோ ரிகவரவரவோ ரப்தலாதே ரேசகே மாலவுடானா ரிரச்சைஸ்கைலாகாதோ ரிகவரவரவோ ஷவரவரவரவா. ஆமென். ஒரு அக்கினி தழல், ஒரு அக்கினி தழல் பரலோகத்தில் இருந்தோ ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல இருந்தோ பரலோக அக்கினி தழல் விழுகிறது. ஆமென் ஆமென் ஹalleluya. வானமண்டலத்தில் இருக்கிற அசுத்தங்கள் எரிகிறது. வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் எரிகிறது. வானமண்டலத்தில் இருக்கிற அந்தகாரங்கள் அழிகிறது. விழுந்து போன கிரியைகள் அழிகிறது. சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. பிசாசின் வல்லமைகள் அழிகிறது. எதிர் விடு ஆமென் ஏவி விடப்படுகிற அசுத்தங்கள் எல்லாம் இப்பொழுதே அழிக்கப்படுகிறது. கர்த்தருடைய அக்கினி ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல இருந்து ஒரு அக்கினி, ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல இருந்து ஒரு அக்கினி, பரலோகத்தில் இருந்து ஒரு அக்கினி இதோ இதோ அசுத்தங்களை சுட்டரிக்கிறது, அசுத்தங்களை சுட்டரிக்கிறது. ஜெபிக்கிற உன்னை கர்த்தர் அக்கினியை மாற்றுகிறார். பரலோகத்தில் இருந்து அக்கினி விழுகிறது. ரீபலத ரமனோ ரிகவரவலமோ சந்துராதனரா ரீ ரச்சம் தரகடகசியாதனரா ரீ லௌடமனோ ரகவலமோ சந்துராதனரா ரீ பாபாலராதனரோ ரிகவலமோ சந்துரேகவரவலமோ உடவரவலமோ ஷவரவலமோ. பரிசுத்த ஆவியானவரே அக்கினியாய் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தர், அக்கினியாய் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தர், அக்கினியாய் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தர் மகிமையாய் 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 பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறார். இந்த ராத்திரி நேரத்திலே பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறார். இந்த ராத்திரி நேரத்திலே பலத்த வல்லமையை வெளிப்படுத்துகிறார். ஓ ரகபாபாபாபா ரிகபாபாபாபா. அநேக சாட்சிகளை கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். அநேகருடைய வாழ்க்கையில மாற்றங்களை உணர்கிறீர்கள். அநேகருடைய வாழ்க்கையில விடுதலையை காண்கிறீர்கள். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றங்களை பார்ப்பீர்கள். உங்க வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்ப்பீர்கள். ஓ கர்த்தர் கிரியை செய்ய துவங்கி ஆயிற்று. அல்லேலூயா. கர்த்தர் என்னென்ன செய்தார் என்பது சொல்லப்படும் சொல்லப்படும். அல்லேலூயா. மந்திரவாதங்கள் எரிகிறது. ஜெபிக்க ஜெபிக்க மந்திரவாதங்கள் எரிகிறது. எல்லா ஏவல் கிரியைகள், குறி சொல்லுதல்கள், குறி கேட்கிறல்கள் எல்லாம் ஆமென் அபத்தமாய் போகிறது. இயேசுவின் நாமத்தினால ஒன்றுமில்லாமல் இல்பொருளாக்கப்படுகிறது. பரம் திறக்கப்பட்டாயிற்று. பரலோக வல்லமை பூமியில ஊற்றப்பட்டாயிற்று. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரலோக வல்லமை ஊற்றப்பட்டாயிற்று. கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்பட்டாயிற்று. பரிசுத்த வல்லமை ஊற்றப்பட்டாயிற்று. ஆமென். நுகங்களை முறிக்கிற வல்லமை ஊற்றப்பட்டாயிற்று. அசுத்தங்களை ஜெயிக்கிற வல்லமை ஊற்றப்பட்டாயிற்று. ரீபாபாபா ஷிகாலாதாரா ரிகமனோ சந்தரோதனரா ரிகபலமோ சப்தே ரி ரச்சஸ் கைடகனோ ரிகபல் கப்தோ ரோதனஹத்சியாதனரா.
ஜீசஸ் 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 ஜீசஸ். வல்லமைக்காக நன்றி, வல்லமைக்காக நன்றி, வல்லமைக்காக நன்றி, வல்லமைக்காக நன்றி, வல்லமைக்காக நன்றி, வல்லமைக்காக நன்றி, வல்லமைக்காக நன்றி. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உங்க வல்லமைக்காக நன்றி. ஆமென். சத்துவத்தை வல்லமை கரத்தில் வைத்திருக்கிறவரே, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய வல்லமை நீர் அனுப்பினபடியால் உமக்கு நன்றி. ரிகலதரலரல ஷிகமமரதலரன ரிஹமனோஹப் செய்தரதினராதன ரிகவலபோ ஷம்துரோதர் கைடகதனா ரீரச்சஸ் கைடகரகதானோ ரங்கம் தக்கடரகம் தோரதனகசியாதனரா ரிகவலபரபலபோ ஷபரபரபரபரபரபா. அப்படியே கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்பா எல்லாரும். நம்முடைய தேவன் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த தொடர் ஜெபத்திலே சபையிலும் யூடியூப் சேனல் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஜெபம் மிகவும் விடுதலையாக ஆசீர்வாதமாக இருக்கிறது. அநேகர் அதை சாட்சியாக சொல்லியிருக்கிறீங்க. அநேகர் அநேக ஜெப குறிப்புகளை வைத்திருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஆமென் ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் இந்த தொடர் ஜெப நாட்கள் முடிவதற்கு முன்பதாய் ஆண்டவர் கிரியை செய்வார். அதை நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு பிள்ளைகள் கூட வெட்கப்பட்டு போவது கிடையாது. அல்லேலூயா. மத்தேயு 15வது அதிகாரம் 32வது வசனம் முதல் படிக்கும்போது, திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு முன்பதாய் காத்திருந்தார்கள். ஒரு 3 நாட்கள் தங்கியிருந்து வேத வசனத்தை எல்லாம் கேட்டார்கள். சாப்பிட ஒன்றுமில்லாமல் பட்டினியாய் இருந்த நேரத்தில் இயேசு சொல்றாரு, அவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்று. தன்னுடைய பாதத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைகளும் சோர்ந்து போவது ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. நீங்கள் எதை குறித்து ஆண்டுடைய பாதத்தில் சோர்வாய் இருக்கிறீர்களோ அது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் அந்த சோர்வை மாற்றி ஆண்டவர் புது பலத்தை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்க சோர்ந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்தின் பாரத்தை குறித்து நீங்கள் சோர்ந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் சோர்வாய் இருக்கலாம். அவருடைய பாதத்திலே சோர்வாய் இருக்கிற பிள்ளைகளை அவர் வெறுமையாய் விட அவருக்கு விருப்பமே கிடையாது. அல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தையை சொன்ன சீசர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்தில் நமக்கு எப்படி கிடைக்கும்? அல்லேலூயா. இந்த வனாந்தரம் எந்த வனாந்தரமாய் இருந்தாலும் சரி, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாலே கூடும். அல்லேலூயா. இந்த வனாந்தரம் என்று சீசர்கள் சொல்லுகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கை எந்த வனாந்தரமாக இருந்தாலும் சரி, அந்த வனாந்தரத்திலும் ஆண்டவர் உனக்காய் கிரியை செய்ய முடியும். அந்த வனாந்தரத்தில் உன்னுடைய வறட்சியை மாற்ற முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. ஒரு 7 அப்பங்களும் சிறு மீன்களும் தான் உண்டுன்னு சொன்ன உடனே அதை வாங்கிட்டு ஜனங்களை பந்தியில உட்கார வச்சுக்கிட்டு அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பெற்று தம்முடைய சீசர்களிடத்துல கொடுக்கிறாப்புல வேதவசனம் சொல்லுகிறது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். வனாந்தரத்துல திருப்தி அடைந்தார்கள்.
ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராயிருந்தார்கள். மீதமும் 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இந்த 40 நாள் தொடர் ஜெபம். நீ திருப்தி அடையணும், நீ மீதம் எடுக்கணும். ஆமே, நீ திருப்தி அடையணும், நீ மீதம் எடுக்கணும். அதற்காக தான் ஆண்டவர் இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல ஆத்மா திருப்தியாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி பரலோக தேவனை மகிமைப்படுத்து. ஆமே, உன் ஆத்மா திருப்தியாகும். ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க. ஆமென், ஹalleluya. உச்சிதமான கோதுமையினாலே உன்னை போஷிப்பா, கண்மலை தேனினாலே உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? கண்மலை தேனினாலே உன்னை திருப்தி ஆக்குவா. இந்த நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே அவன் கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்தில் புறப்படுகிற ஓ ஜீவ நதியின் மூலமாய் நீ திருப்தியாக போகிறாய். உன் குடும்பத்தில் இருக்கிற வறட்சிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஓ விலக போகிறது. விட்டு கொடுத்து ஜெபிங்க. ஹalleluya. ஓ ராபாலா ராஷாகாலாரா. ஜெபத்திற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் எல்லாம் மாறுவதாக. வானமண்டலத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது மாறுவதாக. இப்பிரபஞ்சத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது மாறுவதாக. எதிர் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறுவதாக. அவன் மனசிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறுவதாக. இப்பொழுது ஆண்டவருடைய கரம் உனக்கு நேராய் வெளிப்படுகிறது. அதை நீ உணர்கிறாய். கரங்களை தட்டி பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமாலா ரஷகாலா ரீமாலா ரகாலாரா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினாலே அவர் திருப்தி ஆக்குகிற கர்த்தர். ஆமென். இன்னைக்கு அவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆலயத்தின் சம்பூரணத்தினால திருப்தி ஆக்குகிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. வசனத்தை பிடிச்சு ஜெபி, வசனத்தை பிடிச்சு ஊக்கமா ஜெபி. ஆமென், ஹalleluya. ஓ ராபா ராஷகாலாரா. நன்றி தகப்பனே. ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே அவன் திருப்தி ஆக்குகிற கர்த்தர். ஆமென். அக்கம் பக்கம் இருக்கிற நபர்கள் ஆமென் வறட்சியினாலே பஞ்சத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற நீயோ உன்னுடைய வாழ்க்கையில வறட்சியை சந்திப்பது இல்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மை குறைபடாது. ஆத்மாவே காத்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவும் வராது. விசுவாசத்தோடு ஊக்கமாய் ஜெபி, ஊக்கமாய். ஹalleluya. ஓ ராபா லீமாலா ராஷாகாபா லீமாலா ரகாலாரா. ஆமென், ஆமென், ஹalleluya. ஆமென், ஹalleluya. நன்றி தகப்பனே. நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்குகிற கர்த்தர். உன் நாவை விரிவாய் திற. கர்த்தர் நன்மையினால் நிரப்பட்டும். சத்தமிட்டு கூப்பிடு. ஆத்துமாவே அடக்கிக் கொள்ளாதே. உன் பாரத்தை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லு. ஆண்டவரை நோக்கி அறிக்கை செய். ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று சொல்லு. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாகிய கர்த்தர் உனக்காய் இரக்கம் செய்யும்படியாய் அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். நீ இரக்கத்துக்காய் கேள். ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று சொல்லு. எவர்கள் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவர்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் உன் மேல இரக்கமாய் இருக்கிறார். உன் மேல கிருபையா இருக்கிறார். உன் மேல நேசமா இருக்கிறார். உன் மேல பாசமா இருக்கிறார். கரங்களை தட்டி ஜெபி. ஓ ரீமாலாபா லீமாலா ரஷகாலா ரீமாலா ரகாலாரா. ஆமென், 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 ஆமென். உன்னுடைய வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி உன்னை திருப்தியாக்குகிற கர்த்தர். ஒவ்வொரு நாள் காலையிலும் புது கிருபையினாலே திருப்தியாக்குகிற கர்த்தர். ஒவ்வொரு நாள் காலையிலும் அவருடைய பாதத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆமென், 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 புது கிருபையினாலே திருப்தியாக்குகிற கர்த்தர். அவருடைய பாதத்திலே கடந்து வந்திருக்கிற ஆத்மாவே உனக்கு புதிய கிருபைகள் இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே புதிய கிருபைகளை கேட்டு பெற்றுக்கொள்.
பெற்றுக்கொள். ஆமென், 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 ஆமென். ஓ ரீபாலாபா லீமாலா ரஷாகாலாரா. நன்மையினாலே உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாய் காத்திருக்கிற பிள்ளையே, ஆமென், தாங்குவேன் தப்பு வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உன்னை தாங்குகிறார், உன்னை தப்பு வைக்கிறார். ஐயோ வயது சென்று விட்டது என்று சொல்லி யோசிக்கிறாயோ, கர்த்தருடைய கரம் உன்னை தாங்குகிறது. மோசே 120 வயதான பின்பு பார்வை குறையவில்லை, பலன் குன்றவில்லை. கர்த்தருடைய பலம் மேலே இடை கட்டுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உன்னத பலத்தை பெற்றுக்கொள், உன்னத பலத்தை சுதந்தரித்துக்கொள். ஓ ரீபாலாபா லீமாலாபா ரீஷாகாலா ரீமாலா ராகாலாரா. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் கொடுக்கும் போது அவைகள் வாங்கிக் கொள்ளும். கர்த்தர் கொடுக்கும் போது அவைகள் வாங்கிக் கொள்ளும். கர்த்தர் தம்முடைய கையை திறக்கும் போது அவைகள் நன்மையினால் திருப்தி ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உனக்காகவே தம்முடைய கையை திறக்கிறார், உனக்காகவே திறக்கிறார். சகோதரி, உனக்காகவே திறக்கிறார். இரவிலே கதறி கொண்டிருக்கிற சகோதரா, உனக்காகவே திறக்கிறார். ஆமென். உனக்காகவே வானத்தின் பொக்கிஷ சாலையை கர்த்தர் திறக்கிறார். உனக்காகவே வானத்தின் பலகனை இந்த இரவு நேரத்தில் திறக்கிறது. ஓ ரீபாலாபா லீமாலாபா லீபாலா ரஷாகாமா லாபா ரஷாகாலாரா. ஆமென், 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 ஆமென். தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தவனமுள்ள ஆத்மா, இன்னைக்கு காத்திருக்கிற ஆத்மாவே, நீ தவனமுள்ள ஆத்மாவா? இந்த வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நன்மையினால் நிரப்புகிறேன் என்று சொல்லி, நன்மையினால் நிரப்புகிறேன் என்று சொல்லி விசுவாசித்தால் நீ கரங்களை தட்டி ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள், ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள். தவனமுள்ள ஆத்மாவை அவர் நன்மையினால் நிரப்புகிறார். பசியுள்ள ஆத்மாவை அவர் திருப்தியாக்குகிறார். இயேசுவின் நாமத்தினாலே உன்னதத்திலிருந்து வல்லமை இறங்கி வருகிறது, உன்னதத்திலிருந்து மகிமை இறங்கி வருகிறது. உன் சத்துருடைய வல்லமைகளை அழிக்கும்படியாய், உன் சத்துருடைய பிடரியை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும்படியாய் தேவ கரம் உனக்காய் இறங்கி வருகிறது. வானம் திறந்த தேவ மகிமை, வானம் திறந்த தேவ வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே உன்னை சுற்றிலும், நீ இருக்கிற ஆமென் வீடை சுற்றிலும் தேவ மகிமை இறங்கி வருகிறது. ஓ ரீபாலாபா லீமாலாபா லீமாலாபா ரீபாலா ரஷாகாலாரா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஓ ரீபாலாபா ரஷாகாலா ரீமாலா ராகாலாரா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நீளமுள்ளதாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. உன் எலும்புகளை இன்னைக்கு ஆண்டவர் ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறார். உன் எலும்புகள் ஆரோக்கியத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த இன்னைக்கு இரவில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய எலும்புகள் ஆண்டவர் சுகத்தை கட்டளையிடுகிறார். எலும்புகள் பரிசுத்த வல்லமை பாய்கிறது, எலும்புகள் பரிசுத்த வல்லமை பாய்கிறது. உன் எலும்புகளை பெஸ்ட்ரீம் கொழுமை உள்ளதாய் மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே எலும்புகள் வல்லமை இறங்கி வருகிறது. ஆமென். பாவத்தின் வல்லமை எலும்பு மஞ்சைகளை காணப்படுகிற பாவத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அழிக்கப்படுகிறது. ஓ ரீமாலாபா லீமாலா ரஷாகாலாரா. உன் எலும்புகளை ஆண்டவர் குணமாக்குகிறார். ஆமென். நிணமுள்ளதாய் மாற்றுகிறார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவோ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். நீர் பாய்ச்சலான தோட்டம், நீர் பாய்ச்சலான தோட்டம், ஒரு நாள் வறட்சி இல்லாத தோட்டத்தை போல ஆண்டவர் இந்த நாளில் உன்னை அபிஷேகிக்கிறார், உன்னை அபிஷேகிக்கிறார். ஆனந்த தைலத்தினாலே உன்னை அபிஷேகிக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஜெபி ஜெபி, ஊக்கமாய் ஜெபி, ஊக்கமாய் ஜெபி. ஹல்லேலூயா. ஓ ராபா லாபா ராஷாகாலா ரீமாலா ராபா லா ராஷாகாலாரா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா.
புதிதான ஒரு ஆயுதம். ஆண்டவருக்கு போர் அடிப்பதற்கு ஒரு ஆயுதம் தேவை. அது எப்படிப்பட்ட ஆயுதமா இருக்கணுமா? புதிதான ஆயுதம். அது மாத்திரமல்ல, அது எப்படிப்பட்ட ஆயுதமா இருக்கணுமா? கூர்மையான ஆயுதம். அது மாத்திரமல்ல, அது எப்படிப்பட்ட ஆயுதமா இருக்கணுமா? பற்களுள்ள யந்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் அப்படி உன்னை மாற்றுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் உன்னை புதிதாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி நீ கண்ணீர் விட்டு ஒவ்வொரு நாளும் கதறுகிற கதறல் எல்லாமே உன்னை கூர்மையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. கூர்மையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. சத்துருடைய பிடரியை கீறும்படியாய் உன்னை கூர்மையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆமே. ஒரு பற்கள் உள்ள ஆயுதமாய் ஆமென் உன்னை ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை துதி. ஓ ரீபாலாபா லீமாலாபா ரீமாலா ரஷகாலா ரீபாலா ரகாலாரா. உன்னை அதிசயங்களை ஆண்டவர் காண பண்ண போகிறார். அல்லேலூயா. அதிசயங்களை காண பண்ண போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அற்புதங்களை காண்பாய். ஆமே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்பார்கள். ஆமே ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி தகப்பனே. நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் காத்திருங்கள் என்று தானே ஆண்டவர் சொன்னார். ஆமே. கர்த்தருக்கு காத்திருக்கிற நீ ஆமே அவர் தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளுவாய். அறிந்து கொள்ளுவாய். கரங்களை தட்டி துதி. கரங்களை தட்டி ஊக்கமாய் ஜெபி. ஊக்கமாய் ஜெபி. ஓ ராபா லீமா லாபா ரிஷாகபா லாரா. நீ சூழ்நிலையை பார்க்காத. சூழ்நிலையை பார்க்காத. நீ உடைக்கப்பட்டது நல்லது என்று ஒரு நாள் சொல்லுவாய். ஆமே. நீ மனசனால் உடைக்கப்பட்டது நல்லது என்று சொல்லி ஒரு நாள் சொல்லுவாய். நீ உபத்திரப்பட்டது நல்லது என்று ஒரு நாள் சொல்லுவாய். ஆமே ஆமே. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிறார். உள்ளார்ந்த மனிதனை பலனடைகிறாய். ஹalleluya. ஓ ரிமல பல பரபோ ஷபல பல பரபரா. உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவார். என்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய். சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமாய் சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமாய் இன்றே நடந்திடுமே. கர்த்தர் நின்றே யுத்தம் செய்வாரே. உனக்கு எதிரான ஆயுதம் வாய்க்காதே. கர்த்தர் நின்றே யுத்தம் செய்வாரே. உனக்கு எதிரான ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய். அப்படியே முடிந்தால் ஆண்டுடைய சமூகத்தில் எழும்பி நின்று
2 கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயம், அது ஒரு அதிசயம்தான். இத்தனை வருடம் இத்தனை காலம் உங்களுக்கு விரோதமாய் வெள்ள விழித்துக் கொண்டிருந்த, உங்க தொழிலுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாய் வெள்ள விழித்துக் கொண்டிருந்த சத்துருவை மேற்கொள்ளுவது என்பது ஒரு அதிசயமான ஒரு காரியம். 2 கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி, உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்கு விரோதமாய் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்கு விரோதமாய் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய லேண்டுக்கு விரோதமாய் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு அதிசயம் எனக்கு நடக்கணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும். இத்தனை காலமும் மீள முடியாத ஒரு பாவத்தின் வல்லமையா இருக்கலாம். இன்னைக்கு அந்த சத்துருவின் பிடியிலிருந்து ஒரு அதிசயம் உங்களுக்கு நடக்கணும். ஆண்டுடைய சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க, ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும் ஆண்டவரே, இன்னைக்கு நிச்சயமாய் நடக்கணும்னு சொல்லுங்க. ஆண்டுடைய சமூகத்துல இன்னைக்கு நிச்சயமாய் நடக்கணும்பான்னு சொல்லுங்க. சொல்லுங்க பாப்பா, எல்லாரும் இன்னைக்கு நிச்சயமாய் நடக்கணும் ஆண்டவரே. இது சத்துருவை மேற்கொள்ளுகிற ஒரு அதிசயம் ஆண்டவரே என் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணணும், யுத்தம் பண்ணணும், யுத்தம் பண்ணணும். இந்த வார்த்தையை சொல்லுங்க, யுத்தம் பண்ணணும், எனக்கா யுத்தம் பண்ணணும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுக்கு பயந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. ஓடிட்டு இருக்கும் போது அந்த வனாந்தரத்துல ஓடிட்டு இருக்கிற வேளையில பாருங்க, பாருங்க, எப்படியாவது தப்பிச்சிடலான்னு சொல்லி போகும்போது முன்பதாய் செங்கடல், முன்பதாய் செங்கடல், பின்பதாய் பார்வோன். ஒரு அதிசயம் நடந்தா மாத்திரம்தான் முடியும். என்ன செய்வதுன்னே தெரியல. அப்ப கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றாப்புல, இன்னைக்கு நீங்கள் நின்று நான் செய்யும் காரியத்தை பாருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி, இன்னைக்கு விசுவாசிக்கிற பிள்ளைகள் இனி நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவன் திகைத்து கொண்டிருக்கிற உங்க சூழ்நிலையில ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு வழி திறக்கிறது. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில உனக்காக ஆண்டவர் ஒரு வழியை திறக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். உனக்காய் ஒரு வழி, உனக்காய் ஒரு வழி. தள்ளப்பட்ட நிலைமைகளை, தனித்து விடப்பட்ட நிலைமைகளை இருக்கிற ஆத்மாவே, உனக்காய் ஒரு வழியை கர்த்தர் திறக்கிறார். உனக்காய் ஆண்டவர் வழியை திறக்கிறார். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே உனக்காய் ஆண்டவர் வழியை திறக்கிறார். ஆமென். திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு தகப்பனாய் இருக்கிற கர்த்தர் உனக்காய் ஒரு வழியை திறக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே உன்னை போஷிக்கும்படியாய், உன்னை திருப்தியாக்கும்படியாய் கர்த்தர் உனக்காய் ஒரு வழியை திறக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா. ரிபாலாரா ஷகமா லிமாலாரா. அந்நிய பாஷை அடையாளம் உள்ளவர்கள் அந்நிய பாஷை பேசி ஆண்டவரை துதிங்க, துதிங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் தொடுவதாக, தொடுவதாக, தொடுவதாக. அந்நிய பாஷை அடையாளம் வேணும்னு சொல்லி வாஞ்சிக்கிற பிள்ளைகளை ஆவியானவர் தொடுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே உன்னை தொடுகிறார். எனக்கு புதிய கிருபை வேணும். ஆமென். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுத பிரகாசிக்கணும்னு சொல்லு. வாஞ்சையோடு கூட இந்த ஜெபத்துல காத்திருக்கிற ஆத்மாவே, உன் மேல ஒரு அபிஷேகத்தை ஆவியானவர் ஊற்றுகிறார். பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் உன் மேல புறாவின் ரூபம் கொண்டு சட்டைகள் எடுத்து வந்து அமருகிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். வல்லமையை பெற்றுக்கொள். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை மூடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உனக்காய் வழி திறக்கிறது, உனக்காய் வழி திறக்கிறது. ஆமென். உனக்காய் பாதைகளை கர்த்தர் உருவாக்குகிறார். அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். சத்துரு அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கிறார். மனுஷன் அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் திறக்கிறது. லேண்டுக்கு விரோதமாய் மனுஷன் அடைத்த வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரே திறக்கிறார். உனக்காய் திறக்கிறது.
ஓ ரீமாலாபா லீமாலாபா ரஷகாலா ரீமாலா ரகாலாரா. ஆமென் 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 ஆமென். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை ஒரு நாள் துதிப்பீங்க துதிப்பீங்க துதிப்பீங்க. என்னை ஆண்டவர் அதிசயமாய் நடத்தி வந்தார் என்று சொல்லி உன் நாவல நீ துதிப்ப, நாம கொண்டு துதிப்ப. அதற்காக ஆண்டவர் இந்த பாதையை உனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். மகளை கவலைப்படாத, கரங்களை தட்டி துதி, கரங்களை தட்டி துதி. அதற்காக தான் இந்த பாதை வழியாக உன்னை ஆண்டவர் நடத்துகிறார். இந்த உபத்திரவத்தின் பாதையை நடப்பதற்கு காரணம் ஒரு நாள் துதிப்பாய், என்னை கர்த்தர் அதிசயமாய் நடத்தி வந்தார் என்று சொல்லி. ஆமென் ஆமென். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. ஓ ரீமாலாபா லீமாலாபா ரீபாலா ரஷகாமா லீமாலா ரகாலாரா லிபா லமோ கடரமோ ஷபலமா லிமாலபா ரிமலபரபரா. வல்லமை அநேகர் மேல ஓடி பாய்கிறது. அசுத்தாவி வல்லமைகள் தெரித்து போகிறது. மந்திர வல்லமைகள் தெரித்து போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஓ மதிகேடான காரியங்கள் குடும்பங்களை விட்டு மாறி போகிறது. ஒரு உணர்வுள்ள இருதயம் குடும்பங்கள் இறங்கி வருகிறது. எஸ் ஃபயர். ஓ ரீமாலாபா லீமாலாபா ரீபாலா ரஷகாமா லீமாலா ரகாலாரா. விடாத விடாத ஊக்கமாய் ஜெபி, ஊக்கமாய் போராண்டு ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, புதிதும் கூர்மையான கருவியுமாய் நீர் மாற்றிக் கொண்டிருக்கிற தேவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். நீ மலைகளை மிதித்து நொறுக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். மலைகளை மலைகளை உனக்கு முன்பதாய் மலை போல நிற்கிற பிரச்சனை, உனக்கு முன்பதா நிற்கிற மலை போல இருக்கிற போராட்டங்களை, நீ இதுவரை பயந்து கொண்டிருந்த அந்த மலை போல இருக்கிற பிரச்சனைகளை, ஓ சர்வ போல உனக்கு முன்பதா நிற்கிற அந்த மலை போல இருக்கிற பிரச்சனை, ஓ ஏமாத்துறா. ஓ ரீமாலாபா லீமாலா ரஷகாலாரா. பெரிய பர்வதமே, நீ செருபாபேலுக்கு முன்பதாய் ஏமாத்துறா. நீ சமபூமியாய் மாறுவாய். ஆமென், சமபூமியாய் மாறுவாய். உனக்கு முன்பத நிற்கிற மலை போல இருக்கிற பிரச்சனைகள் அல்ல. ஆமென் ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத வண்ணமாய் மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய். குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய். ஓ உனக்கு முன்பதாய் இருக்கிற பிரச்சனைகள் அல்ல, ஒரு பதர் போல, ஒரு பதர் போல ஒன்றும் இல்லாதவனமாய் பறந்து போகிறதை பார்ப்பாய் பார்ப்பாய். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உனக்கு இந்த நாள்ல கர்த்தர் வைக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் பெற்றுக்கொள். There's fire. ஓ ரீபாலாபா லீமாலா ரஷகாமா லீமாலா ரகாலா ரிஷபா லீமா லபோ ஹெடரா. ஓ ராபாலா ரஷகாலா ரீமாலா ரகபோ கெடரபரபரா. புதிய கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த ஜெப நாட்களிலே உனக்கு புதிய கிருபைகளை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவோ சத்துருடைய சகல வல்லம் மேற்கொள்ளவோ உனக்கு ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற ஒரு அபிஷேகம், மிதிக்கிற அபிஷேகம், இன்னைக்கு சத்துருவை மிதிக்கிற அபிஷேகம். ஆமென். குன்றுகளை பதருக்கு ஒப்பாய் மிதிக்கிற ஒரு அபிஷேகம், மிதிக்கிற அபிஷேகம். சத்துருவை உன் காலுக்கு கீழாய் மிதிக்கிற அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ மிதிக்கிற அபிஷேகம். எஸ் பெற்றுக்கொள். எஸ் ரிசீவ். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு மேல் வந்து அமருகிறது. எஸ் ஃபயர். ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளட்டும். ஓ ரீமாலாபா லீபாரா ஷாகாமா லீமாலா ராகபோ கெடரபோ ஷபலமா லீமாலபா ரபரா. ஆமென் 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 ஹல்லேலூயா. இதுவரை உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வெள்ளவெளித்துக் கொண்டிருந்த அந்தகாரங்கள், இதுவரை உன் புருஷனாருக்கு விரோதமாய் போராடி கொண்டிருந்த கொடிவரியின் ஆவிகள், இன்னைக்கு உனக்கு காலுக்கு கீழே இயேசுவின் நாமத்தினால உன் காலுக்கு கீழே நீ சொல்லு, பொல்லாத சாத்தானே, இதுவரை என்னை நீ மேற்கொண்டாய், இதுவரை என்
குடும்பத்தை நீ மேற்கொண்டாய், இதுவரை என்னுடைய புருஷனாரை மேற்கொண்டாய், இதுவரை என் பிள்ளைகளை மேற்கொண்டாய். இனி என் காலுக்கு கீழே இயேசுவின் நாமத்தினாலே நான் அதிகாரத்தோடு உன்னை துரத்துகிறேன், அதிகாரத்தோடு உன்னை நான் மிதிக்கிறேன், அதிகாரத்தோடு உன்னை நான் துரத்துகிறேன். வெளியே போன்னு சொல்லு. இயேசுவின் நாமத்தினாலே நீ கட்டளையிடு. இயேசுவின் நாமத்தினாலே அந்த சத்துருவை பார்த்து நீ பேசு, போன்னு சொல்லு. பார்வோனுக்கு முன்பதாய் மோசே போய் நின்று பேசினது போல பேசு, பேசு, நீ பேசு. முதலாவது போக மாட்டேன்னு தான் சொல்லுவா, முதலாவது போக மாட்டேன்னு தான் சொல்லுவா. ஆனா நீ பேச 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 ஆண்டவர் அவருடைய கைவல்லமை வெளிப்படுத்துவாரு. ஆவியானவர் அவருடைய விரலை நீட்டுவாரு. ஆவியானவருடைய விரலை நீட்டும் போது தானா அலறி ஓடுவா, தானா அலறி ஓடுவா. அந்த சத்துரு இருக்கிற இடத்தை நீ தேடி காணாதிருப்பாய், நீ தேடி காணாதிருப்பாய். இல்பொருளாய் மாறுகிறதை நீ பார்ப்பாய். ஓ ரீபாலாமா லீமாலாபா ரீபாலா ராஷாகாமா லீமாலா ராகாபாலா ராஷாகாலாரா. இந்த தொடர் ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு நான் தருவேன். ஆமென். இந்த தொடர் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் தருவேன் ஆண்டவர் சொல்றாரு. நீ பூலோகத்தில் எதை கட்டுறியோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீ பூலோகத்தில் எதை கட்டமைப்பியோ அது பரலோகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கும். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்ப சகோதரி, கர்த்தருடைய வார்த்தை நம்ப சகோதரா. விசுவாசத்தோடு ஜெபி, விசுவாசத்தோடு ஜெபி. ஆமென், ஆமென், ஆமென். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை ஆண்டவனுக்கு கொடுக்கிறார், ஆண்டவனுக்கு கொடுக்கிறார். நீ கட்டுவது கட்டப்பட்டிருக்கும், நீ கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இயேசுவின் நாமத்தினாலே நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட வேறு ஒரு வேதவசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். உபாகமம் 6வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை படிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நன்றாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்தரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாயிருக்கிறதை செய்வாயாக. அல்லேலூயா. ஆண்டவர் 3 காரியத்தை செய்வேன் என்று சொல்லி என் பார்வைக்கு நீ 2 காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிறார். ஒன்று, நீ நன்றாய் இருக்கணும். நாம நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், நீ நல்லா இருக்கணும்பா, நீ நல்லா இருக்கணும்பா, நீ இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும்பான்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளை மனப்பூர்வமாய் நாம் ஆசீர்வதிப்போம். ஒரு நபருக்கும் தன்னுடைய சொந்த பிள்ளை கெட்டு போவது விருப்பமே இல்லை. சொந்த பிள்ளை நல்லா இருக்கணும், தாம் பெத்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் விரும்புவாங்க. அதே போல வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், நம்மை சிருஷ்டித்த உன்னத தெய்வம், அவருடைய சொந்த இரத்தத்தினால மீட்டெடுத்த சர்வ வல்லமை உள்ள தெய்வம்,
இந்த நாள்ல நம்மை பார்த்து சொல்றாரு, நீ நல்லா இருக்கணும் பிள்ளை, நீ நல்லா இருக்கணும், நீ நன்றா இருக்கணும்னு நான் ஆசைப்படுற. நீ கெட்டு போயிடக்கூடாது, உன் சந்ததி நன்றா இருக்கணும். நீ நன்றாய் இருப்பதற்கு அடுத்தது, கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்தரிப்பதற்கும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கொடுத்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அந்த கானான் தேசத்தை ஆணையிட்டு கொடுத்தார். நான் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இஸ்ரவேல் தேசத்துக்கு வாக்கு கொடுத்தது கானான் தேசம். நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறது அந்த பரம கானான் தேசமாகிய பரலோக தேசம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களில் நன்றாய் இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், சமாதானமாய் இருக்கணும், மன நிறைவோடு சந்தோஷமாய் இருக்கணும். அது மாத்திரமல்ல, அந்த தேவனுடைய பிள்ளை நித்திய ராஜ்யமாகிய அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளும் பிரவேசிக்க வேண்டும். அநேக இருக்கிற நாள்ல பூமியில மாத்திரம், இந்த வனாந்திர ஜீவிதத்துல மாத்திரம் சந்தோஷமாய் நிறைவாய் திருப்தியாய் வாழ்ந்தால் போதும், நன்றாய் வாழ்ந்தால் போதும் என்று நினைப்பார்கள். ஆனால் அப்படி கிடையாது. இளைப்பாறும்படியாக ஒரு கானான் தேசத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த நாட்களிலே வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிற ஆத்மாவே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தரும்படியாக நித்திய ராஜ்யம் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வனாந்திரத்திலே அவர்கள் நடந்து வந்த போது வெள்ளரிக்காயும் கொமட்டிக்காயையும் பார்த்து, நாங்க சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகிட்டு என்று சொல்லி இம்மைக்குரிய காரியங்களை மாத்திரம் பார்த்து பார்த்து முறுமுறுத்து இச்சித்து ஆசைப்பட்டு பரம கானான் தேசத்தை அவர்கள் போக முடியவில்லை. ஆனால் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு பரலோக தேசத்தை வாக்கு அளித்திருக்கிறார். அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கு நீ நன்றாய் இருக்கணும்னு சொன்னாலும் சரி, நீ அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் சரி, உனக்கு முன்னாடி இருக்கிற சத்துருக்களை துரத்தினால் மட்டும்தான் நீ நன்றாய் இருக்க முடியும், அந்த கானான் தேசத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. ஜெயிக்கிறவன் மட்டும்தான் அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நன்றாக இருக்கணும், கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அதற்காக நமக்கு முன்னாடி இருக்கிற சத்துருக்களையும் துரத்தி விடணும். அல்லேலூயா. துரத்தி விடுவதற்கு அது எப்படி? நம்முடைய முகத்திற்கு முன்னாடி நிற்கிற சத்துரு, நமக்கு முகத்துக்கு முன்னாடி தான் சத்துரு இருப்பான். முகத்துக்கு முன்னாடி இருந்தா சத்துரு போராடுவான். அந்த சத்துருவை துரத்தி விடுவதற்கு நாம செய்ய வேண்டிய காரியம் ஒன்று, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது எது? கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாய் இருக்கிறதோ அதை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் உன்னிப்பாய் உற்று கவனித்து பார்க்கிறார். ஆபிரகாமை 99வது வயதிலே பார்த்து, நீ எனக்கு முன்பாக, அழகா சொல்றாரு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு.
எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீ எப்படி நடக்கிற என்று நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்பதாய் நீ எப்படி நடக்கிறாய் என்பதை நான் உன்னிப்பாய் பார்த்து கொண்டிருக்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு முன்பதாய் நீ உத்தமனாய், அல்லேலூயா, செம்மையாய். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது, கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானது. அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானதை செய்யணும். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இந்த ஆம்பளை பிள்ளைகளை எல்லாரையும் கொல்லும்படியாய் மருத்துவச்சிகளுக்கு சொன்னாப்புல. இந்த மருத்துவச்சிகள், ஐயோ இது ராஜாவுடைய பார்வைக்கு நல்லதாய் தோன்றலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு இது பொல்லாங்கானது என்று சொல்லி கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானதை செய்தார்கள். கர்த்தருடைய பார்வைக்கு அந்த பிள்ளைகளை தப்புவித்தார்கள். அல்லேலூயா. தப்புவித்தபடியினாலே அந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பத்தை தேவன் தழைக்க செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானது எதுவோ அதை மாத்திரம்தான் செய்யணும். அப்படி செய்யும் போது கர்த்தர் நம்முடைய சத்துருவை நம்முடைய முகத்துக்கு முன்பதாய் நின்று அவர் துரத்தி விடுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தருக்கு முன்பதாய் அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்யும் போது அவரே சத்துருவாகவும் மாறுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெலயாம் பணத்துக்கு ஆசைப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக கடந்து செல்லுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆசீர்வதிக்கிற ஜனம், நீ சபிக்க போகாத என்று சொல்லி. ஆனா இவன் கடந்து போறான். இவன் சேன வைத்து போன கழுத செவரோடு சேர்ந்து கீழே போய் படுக்குது. கழுதையை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். கழுத தனக்கு முன்னாடி நின்ற தூதன உருவின பட்டயத்தோடு பார்த்தாக்க அப்படியே படுத்தது. அந்த இடத்துல தூதனானவர் அழகா சொல்றாப்புல, கழுத மாத்திரம் படுக்கலன்னு சொன்னா நீ இந்த நேரம் செத்திருப்ப. கழுதையினுடைய கண் திறந்தது, கழுதையினுடைய நாவு திறந்தது. நம்முடைய கண்கள் திறக்க வேண்டும், நம்முடைய நாவு திறக்க வேண்டும். அல்லேலூயா. நன்மையானதை பேசும்படியாய், நன்மையானதை செய்யும்படியாய் நம்முடைய நாவு திறக்க வேண்டும், நம்முடைய கண்கள் திறக்க வேண்டும். நமக்கு முன்னாடி கர்த்தர் இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பதாய் நாம் உத்தமமாய் உண்மையாய் நடக்கிறோமா என்பதை ஆமென் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த ஒரு உணர்வு கண்கள் நமக்கு திறக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியத்தை நாம செய்வோம்னு சொன்னா நாம நன்றாயிருப்போம், நம்முடைய குடும்பம் நன்றாயிருக்கும், நம்முடைய பிள்ளைகள் நன்றாயிருப்பார்கள். அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளும் நாம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நமக்கு முன்பதாய், நம்முடைய முகத்துக்கு முன்பதாய் இருக்கிற சத்துருக்களையும் ஆண்டவர் ஒன்றும் இல்லாதவனமாய் அவர் மாற பண்ணுவார். அல்லேலூயா. இந்த வார்த்தை விசுவாசிக்கிறது என்னுடைய பிள்ளைகள், ஒரு விசை இந்த வார்த்தைக்குள்ளாக நீங்கள் கடந்து சென்று முடிந்தால் முழங்கால் படியிட்டு பரலோக தேவனுக்கு முன்பதாய் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? இந்த சத்துருவை மேற்கொள்ளுகிற யுத்த ஜபத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். வார்த்தைகளை பிடித்து ஆண்டுடைய சமூகத்திலே மடங்கி வருவோமையானால் நாமும் நம்முடைய குடும்பமும் தப்புவிக்கப்படும், நாமும் நம்முடைய பிள்ளைகளும் தப்புவிக்கப்படுவோம். யோசுவா சொன்னது போல நான் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி அதே வார்த்தையை பிடித்து கொண்டு ஓடுகிறவர்களாய் இருப்போம். இன்றைக்கு இரு கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி
இந்த யூடியூப் சேனல் மூலமாய் தூர இடத்திலிருந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் 2 கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி பரலோக தேவனை நோக்கி பாருங்க. ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம். ஆமென். சிறியோரையும் பெரியோரையும் பார்க்கிறார், நல்லோரையும் பொல்லோரையும் ஆண்டவர் பார்க்கிறார். நம்மை பார்க்கிற கண்களுக்கு முன்பதாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 2 கரங்களையும் உயர்த்தி, ஆண்டவரே, அற்பமான அடியரையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இதற்கு முன்பதான் நான் எப்படி வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். என்னை ஒரு விசை தயவாய் பொறுத்தருளோ, ஒரு விசை தயவாய் மன்னித்தருளோ. நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்பா, என் குடும்பம் நல்லா இருக்கணும்பா, என் சபை நல்லா இருக்கணும்பா, என் தேசம் நல்லா இருக்கணும்பா. அதுக்காக கல்வாரி சிலுவையில் நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். உம்முடைய இரத்தத்தை நீ நினைத்தருளோ, எனக்காய் சிந்தி இருக்கிற இரத்தத்தை நினைத்தருளோ. ஒரு விஷயம் இரத்தத்தை நினைத்தருளோ ஆண்டவரே. அப்பா, என் மேல இரக்கமா இரும் என்று ஆண்டவரை நோக்கி கெஞ்சி ஜெபிங்க பார்ப்போம். நீ நன்றாயிருக்க வேண்டும், உன் குடும்பம் நன்றாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அது மாத்திரமல்ல, உன் ஆத்மா நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டும். உன் குடும்பம் முழுவதும் அந்த பரம கானான் தேசமாகிய நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அது ஆண்டவருடைய திட்டமும் நோக்கமாக இருக்கிறது. அதற்காகவே அவர் சிலுவையிலே தொங்கி இருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஜெபிக்க ஆரம்பிப்போமா? நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, நான் ஆண்டவரை உமக்கு முன்பதாய், ஆண்டவர் உமக்கு முன்பதாய் செம்மையும் நன்மையுமான காரியத்தை செய்வேன் என்று ஒப்புக் கொடுக்கும் போது, உங்களுடைய முகத்துக்கு முன்பதாக வெள்ளித்துக் கொண்டிருக்கிற, சவால் விட்டுக் கொண்டிருக்கிற பொல்லாத வல்லமைகள், பொல்லாத சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இன்னைக்கு இந்த ராத்திரி வேளைகளில் சங்கரிக்கப்படுகிறார். ராத்திரி வேளையில் சங்கரிக்கப்படுகிறார். உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற, குடும்பத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற, அடுத்த நிலைமைக்கு நேராக கடந்து செல்ல விடமாட்டேன் என்று சொல்லி, ஆமே, யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா சத்துரு வல்லமைகளும் இன்னைக்கு சங்கரிக்கப்படுகிறார். ஊழியத்தை அடுத்த கட்டத்துக்கு நேராய் நகர்த்த விடமாட்டேன் என்று போராடுகிற பொல்லாத சத்துரு, ஆமென், சங்கரிக்கப்படுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை தட்டி நீ கர்த்தருடைய பிள்ளை அல்லவா? ஆமென். உடைய குடும்பம் கர்த்தருடைய குடும்பம் அல்லவா? ஆமென். உடைய ஊழியம் கர்த்தருடைய ஊழியம் அல்லவா? கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாக செயல்படுகிற சத்துரு வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படுகிறார். ஓ ரிபாலமா லிமாலமா ரெடரப ஹடரா ஷாகாபா லாரா லிபாலபா ரிஷாகாமா லிபாலபா லிமாலபா ரபோ ஷபலபா லிபாலபா. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி உன்னத தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. ஓ ரிபாலமா லிமாலபா ரபோ ஷாகாலாரா. குடும்பங்களை போராடுகிற பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படுகிறது. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. பிசாசின் கிரியைகள் அழிக்கும்படியாகவே மனுஷகுமாரனாகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறார். ஓ ஜெயித்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஓ ரிபாலபா லிமாலா ரஷகமா லிமாலா ராகபோ கடரபோ ஷபலமா லிமாலபா ரிபாலபா ரபாரா. ஆமென், 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 ஆமென். அப்படியே சபையார் எல்லாரும் கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி, இன்னைக்கு தூர இடத்தில் ஆன்லைன்ல இருந்து வியாதியோடு கூட ஜபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. மனபாரத்தோடு கூட இந்த கூட்டத்திலேயாவது எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. மனாந்தரத்திலே வெறுமையாய் விட மனமில்லாத கர்த்தர் இன்னைக்கு உலாவி கொண்டிருக்கிறார். யூடியூப் சேனல் மூலமா ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரும் இப்ப கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பாருங்க. உங்களுக்காக நாங்கள் சபையாராய் ஜபிக்கிறோம். இந்த வேளையில் உங்களுக்கு நேராய் இருக்கிற பரம் திறக்கப்படுகிறது. உங்களுக்கு நேராய் இருக்கிற பரம் திறக்கப்படுகிறது. சிந்தையை சிதற விடாத வண்ணமாய் ஒரு பெருமூச்சு உங்களுடைய இருதயத்தில் இருந்து வெளியே புறப்படட்டும். எல்லாரும் சபையார் ஜபிங்க பார்ப்போம். தரிசித்து ஜபிங்க. கர்த்தருடைய கரம் இப்பொழுதே நீட்டப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனபாரத்தோடு இயங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
இப்பொழுதே தொடுவீராக, இப்பொழுதே தொடுவீராக. சடதியாய் தேவ மகிமை வெளிப்படட்டும். அந்த மேல் வீட்டறையிலே சடதியாய் ஒரு பெருங்காற்று வீசினது போல இன்னைக்கு சடதியாய் ஒரு பெருங்காற்று ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்கிற வீடுகள், அறைகளை நிரப்பட்டும், வேலை ஸ்தலங்களை நிரப்பட்டும். ஆமென். படுக்கையை ஆண்டவரை நிரப்பட்டும். கர்த்தருடைய கரம் இப்பொழுது நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். அந்த பெருங்காற்று நிரப்பட்டும் ஆண்டவரே. இப்பொழுது ஒரு அசை உண்டாகட்டும், சூழ்நிலைகளில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், மரணபயம் மாறி போகட்டும், அந்தகாரங்கள் மாறி போகட்டும், சபிக்கப்பட்ட சத்துருடைய வல்லமைகள் இப்பொழுது நிர்மூலமாகட்டும். இப்ப சபை கரங்களை தட்டி ஊக்கமாய் ஜெபிங்க பாப்போம். கட்டப்பட்ட ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக. கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, ஊக்கமாய் 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 ஊக்கமாய். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நீ விடுவிக்கப்படுகிறாய் சகோதரி. இனி நீ அழுது கொண்டிராய். உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிகிறது. ஆமென். துன்பத்தை கண்ட நாளுக்கு தக்க பலன், ஆமென், நன்மை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். உன் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய், ஆமென், துதியின் உடை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். இதுவரை ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாய், ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், துதிப்பாய், துதிப்பாய், ஆனந்த சத்தத்தோடு துதிப்பாய். ஆமென். அப்படிப்பட்ட கரத்தை, அப்படிப்பட்ட கிரியையை உன் குடும்பத்தில் நான் வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி கரங்களை தட்டி, கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தர் செய்கிற நன்மைகளுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Thank you, Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை காண செய்யும். உடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். தொடர் ஜெபத்தின் மூலமாய் திரளான நன்மைகளையும் அற்புதங்களையும் காண செய்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சபையிலே கடந்து வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் உடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். நிறைவாய் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதிகான மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.